வணக்கங்க. பாரத்தின் மீடியாவுக்கு நீங்கள் என்ட்ரிக்கு ரொம்ப சந்தோஷம். வணக்கம்ண்ணா. நீங்கள் இப்போ தருமபுரி மாவட்ட செயலாளராக இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் பிஜேபியில் நீங்கள் ஒரு மகளிராக இஷ்டப்பட்டு வந்தீங்களா, இல்லை வேற யாராவது வற்புறுத்தி கூப்பிட்டாங்களா? எப்படி இருக்கு உங்களுடைய பயணம்? ஆக்சுவலானா என் பேர் வித்யா வினோத்குமார். தருமபுரி மாவட்ட பாஜக செயலாளராக இருக்கேன். நான் இந்த கட்சிக்கு 1 இயர் ஆகுது. அதாவது கட்சியில் பொறுப்பேற்று 1 இயர் ஆயிடுச்சு. இந்த கட்சிக்கு நான் இதோட சித்தாந்தம், இதோட கொள்கைகள் இதெல்லாம் பார்த்து வந்ததை விட இந்த மாவட்டத்தில் மாவட்ட தலைவரோட அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒவ்வொரு விஷயத்தையும் சேர்க்கறது, மக்கள் அணுகுமுறை, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத அதை அவங்க சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லாமல் அவராக ஒரு விஷயத்த கையில் எடுக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக அவர் எல்லா இடத்துலையும் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருப்பார். நாங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா அதே ஆக்சஸை நம்மளும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் வேணும். நம்ம ஒரு பொது மக்களாக இருந்துட்டு நம்ம இதை நான் போய் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத விட நமக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கணும். அந்த அத்தாரிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு விஷயத்தை கையில் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கிராமத்தில் இருக்கேன், என் கிராமத்துக்கு மத்திய அரசோட திட்டங்களை கொண்டு போய் நான் சேர்க்குறேன் அப்படின்னா நான் பொது மனுஷியாக இருந்தால் அதை கொண்டு போய் சேர்க்க முடியாது இல்லைங்களா? அதுக்கான அத்தாரிட்டி எனக்கு வேணும். அந்த இடத்துல மத்திய அரசு திட்டம்னு இல்லை, மக்களுக்கான நலன்களை எந்த கட்சி செய்யறாங்க அதுதான் விஷயம். கட்சி செகண்டரி, மக்களோட நலன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இப்போ மக்கள் நலனை கருதி நம்ம கட்சிக்குள்ள வரும்போது நம்ம கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிற பாயிண்ட்டுக்கான ஸ்பேஸ் வேணும். இப்போ மாற்று கட்சியிலலாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, மேலிடம் என்ன சொல்லுது, தலைமை என்ன சொல்லுது, அந்த ஒன்றியத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இதை மட்டுமே பேஸ் பண்ணியே தான் ஒர்க் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க செய்யுங்க, அது கரெக்டாக தப்பான்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு ஃபுல் சப்போர்ட் நம்ம கட்சி சார்பும் சரி, மாவட்டமும் சரி, மாநிலமும் சரி, நமக்கு ஃபுல் சப்போர்ட் நிற்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒன்று. ரெண்டாவது, மகளிருக்கான முக்கியத்துவம் மற்ற கட்சியை விட இந்த கட்சியில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல நானே ஒரு மாவட்ட செயலாளராக உட்கார்ந்துருக்கேன்னா மற்ற கட்சியில் இப்படி போய் உட்கார முடியுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். மகளிரை மகளிராக மட்டும் பார்க்காம அவங்களுக்கான டேலண்ட் என்ன இருக்குது, அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க, அவங்க ஒர்க் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் மட்டும்தான் இருக்கா தவிர மற்ற எந்த கட்சியிலுமே கிடையாது. நான் இந்த கட்சியோட சித்தாந்தம், கட்சியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிற விதம், இதையெல்லாம் பார்த்து மாவட்ட தலைவர் அதை கொண்டு போய் எங்களுக்கு மட்டும் இல்லாமல் கடைநிலை தொண்டன் வரைக்கும் அதை கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு பார்த்தீங்களா? அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் கட்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ நீங்கள் இப்போ ஸ்டேட்டை எடுத்தோடனே ஒருத்தர் ஒரு கட்சியில் வர்றாங்கன்னா ஏதோ ஒரு ஈர்ப்பு கண்டிப்பா. பிஜேபி, நீங்க இந்த ஈர்ப்பு, பிஜேபியோட ஈர்ப்பு உங்களுக்கு எத்தனை வருஷமா வந்துச்சு? உண்மையை சொல்லணும்னா நான் அண்ணாமலை அண்ணாவை பார்த்து தான் கட்சிக்குள்ள வந்தேன். நான் ஈர்ப்பு எனக்கு 5 வருஷம் ஆகுது. இப்போ அவரு கட்சியில இருந்தாலும் இல்லைனாலும் அவரோட ஃபார்முலா என்னன்னா, நீ எதுக்காக வந்தியோ அந்த ஒர்க்கை பாரு. இன்னாருக்காக வந்தேன், இவர் இருந்தா ஒர்க் பண்ணுவேன், இவர் இருந்தா ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. கட்சியை பிடிச்சி கட்சிக்குள்ள ஒன்ஸ் நம்ம வந்துட்டோம்னா இன்னாருன்ற ஐடென்டிஃபிகேஷன் இருக்கக்கூடாது. கட்சி என்ன நினைக்குதோ அதை நம்ம ஒரு தொண்டனா, கடைநிலை தொண்டனா கூட நம்ம அதை ஏற்றுக்கிட்டு செய்யறதுக்கு தயாராக இருக்கணும். ஸோ நான் இதுக்குள்ள எனக்கு இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணா. பட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கட்சியோட சித்தாந்தங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சமீபத்தில் நீங்க சொன்ன மாதிரி மோடிஜி கூட புதிய நம்ம தேசிய தலைவர் நிதின் நவீன் சார் பதவியேற்ற பிறகு நான் தொண்டன் தான், நீங்க தான் தலைவர் அப்படின்னு உட்கார வச்சு சாப்பிட மலர்லாம் போட்டு நான் ஒரு தொண்டன் தான் அப்படி எந்த நாட்டு ஒரு பிரதமரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் அண்ணாமலைஜி இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. மற்றபடி நீங்கள் ஒரு மகளிர் வரும்போது உங்களை பார்த்து நிறைய பேர் பிஜேபியில் தருமபுரியில் மகளிர் நிறைய பேர் வர்றாங்களா? வராங்க ஜி. வராங்கன்றதை விட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏதாவது ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இல்லையா? நான் வந்ததுக்கப்புறம் இதை பண்ணேன், இதனால இது மக்களுக்கு இது கொண்டு போய் சேர்த்தேன் அப்படின்னு நான் ஒரு 4 விஷயங்களை பார்த்தாதான், 4 இல்லை 10 விஷயம் பண்ணாதான் அதை பார்த்து 4 பேர் வருவாங்க. அந்த மாதிரி இப்போ நான் இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு பொது விஷயங்கள்ல ஒரு 4 விஷயம் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து இப்போ வாலண்டரியா எங்களையும் கூட்டிட்டு போங்க, மீட்டிங்க்கு கூப்பிட்டு போங்க, எங்கனாலும் கூப்பிடுங்க, நாங்கள் வரோன்றாங்க. அதுவே எனக்கு தெரிஞ்ச சக்சஸ் தான். ஏன்னா மத்திய அரசு கொடுக்குற இந்த விஷயங்கள்லாம் நிறைய நீங்கள் இப்போ மகளிர்கிட்ட ஜென்சிட்ட பொதுச் செயலாளருங்கும்போது இப்போ ஜென்சிட்டே சொல்லலாம், நீங்கள் மகளிர்கிட்டையும் புரிய வைக்கிறீங்களா நிறைய விஷயங்கள் பத்தி? ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா
இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு மாவட்ட பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. ஆனால் அந்த பொறுப்பு போடுறதுக்கு முன்னாடி 6 months பிஃபோராகவே நான் இந்த ஃபீல்டில் இறங்கிட்டேன். காரணம் என்னன்னா, மகளிரை என்னால் அங்கே தான் போய் டைரெக்டாக அவங்கள ஃபோக்கஸ் பண்ண முடியும். அங்கே போயிட்டு நம்ம மத்திய அரசு திட்டம் இதுதான் அப்படின்னு ஒன்று மட்டும் சொல்லாமல், மத்திய அரசு திட்டங்கள் என்னென்ன இருக்கு, ஈவன் ஒரு வீட்டில் ஜல்ஜீவன் திட்டம், குடிநீர்லேருந்து கழிப்பறையிலேருந்து கேஸ்லேருந்து எல்லாமே மத்திய அரசு கொடுக்குது. ஆனால் அது எத்தனை பேருக்கு தெரியும்? அதை தெரியப்படுத்துறதுக்காக எனக்கு ஒரு ஸ்பேஸாக நான் அதை யூஸ் பண்ணேன். பட் அதோட ரிசல்ட் வந்து என்னாச்சுன்னா, இப்போ நான் அதுக்கே பொறுப்பாளராக வந்திருக்குன்ற போது எனக்கு இன்னும் நல்ல ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. மத்திய அரசோட திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாலே தமிழ்நாட்டில் பிஜேபி சக்ஸஸ் ஆகிடும்னா. மிகப்பெரிய நன்றி. இப்போ மகளிர் வந்து இப்போ இது இல்லாம நீங்க உங்களுடைய இதை பார்த்து நிறைய பேர் வந்து பிஜேபியில வந்து மகளிர் வந்து நிறைய பேர் சேர்றாங்க. இப்போ மாற்றம் வந்து மகளிர் வந்து இப்போ 26ல மகளிருடைய சப்போர்ட் நிறைய தருமபுரி மாவட்டத்தில் கிடைக்கும் நம்பலாமா? என்னோட சட்டமன்றத்துல என்னோட ஊராட்சியில மகளிர் முன்ன இருந்ததோட இப்ப அதிகமா வருவாங்கன்னு என்னால உறுதியா வாக்குறுதி கொடுக்க முடியும்னா, அதே மாதிரி எல்லா சட்டமன்றத்துல இருக்கிற மகளிரும் அதே மாதிரி வாக்குறுதி கண்டிப்பா கொடுப்பாங்க. உங்களுடைய சட்டமன்றம் தருமபுரி மாவட்டத்துல இருந்து பாப்பரேட்பட்டி சட்டமன்றம்னா அந்த அது இல்ல பாப்பரேட்டி மட்டும் இல்லாம மத்தபடி இருக்கிற 4 டோட்டலா 5 எல்லா இடத்துலயுமே மகளிர் அணின்னு ஒரு பிரிவு தனியா இருக்கு. அவங்க வந்து அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கும் மேல எங்களை மாதிரி இருக்கிறவங்க பேரண்ட் பாடியில இருக்கிறவங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு எங்கெங்க தேவைப்படுதோ அதை நாங்க கொடுத்துட்டு தான். 5 மாவட்டத்திலயும் உங்களுக்கு வந்து 5 சட்டமன்ற தொகுதியிலும் வந்து உங்களுக்கு வந்து மகளிருடைய வளர்ச்சி வருகை நிறையவே இருக்குன்னு நம்பலாம். கண்டிப்பா இருக்குங்கண்ணா. இந்த 26ல வந்து தருமபுரியிலும் மிகப்பெரிய தருமபுரி மாவட்டத்தில் மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பா இருக்கும். பிஜேபிக்கும் மிகப்பெரிய எம்எல்ஏ சீட்டுகள் அதை எம்எல்ஏக்கள் வாய்ப்புங்கிறது நம்ம பார்த்து நிர்ணயிக்கிறது இல்ல, மக்கள் பார்த்து நிர்ணயிக்கிறதா. மக்கள் கிட்ட நாங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னவோ அந்த விஷயங்களை நாங்க சேர்த்துட்டு தான் இருக்கோம். மக்கள் பார்த்து கண்டிப்பா மாற்றம் வேணும்னு நினைச்சாங்கன்னா பிஜேபியை தவிர வேற எதுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கண்ணா. ஓகே, நன்றி. நீங்க வந்து இவ்வளவு நேரம் உங்களோட பல பணிகளுக்கு இடையில என்னுடைய பார்த்தின் மீடியாவுக்கு நீங்க என்ட்ரி கொடுத்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்கண்ணா.